ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி ஒரே சென்டிமெண்ட்டாக போச்சு கைஸ். ஸோ என்ன நடக்குது, என்ன ஆச்சு, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தலாம். எபிசோடோடையே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், சரியா? ஸோ மித்ரா வந்து அந்த பிஎஃப் பணத்தை கொடுக்கறதுக்காக அந்த பாரதி தங்கியிருக்கிற இடத்துக்கு வருவாங்க இல்லையா? ஸோ பணத்தை கொடுத்துட்டு போகல குட்டி ஆதி வந்து என்ன பண்ணுறாப்புல, போகாதீங்க அங்கிள், எனக்கு அப்பா இல்லை, நீங்களும் போனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாப்புல. அப்புறம் என்ன நடக்குது, ரெண்டு பேர்த்தையும் கட்டி பிடிச்சி அழுகிறான். அதுக்கப்புறம் அது குட்டி ஆதித்யாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஆதி மித்ரா எல்லாருமே உள்ளே தான் போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா டாக்டர் வந்து ஹார்ட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது அவங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை இந்த பையனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கதை கொண்டு வர்றாங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான். நான் ஷார்ட்டாகவே சொல்லிட்டேன். குட்டியாயித்தியாவுக்கு உடம்பு முடியல. மித்ராவும் எல்லாம் அவங்க அன்னைக்காரன் வந்து ஃபோன் பண்ணுறாப்புல, இன்னும் ஏர்போர்ட் போகலையான்னு கேட்குறான். உடனே வந்து டாக்டர் வந்து 3 மாதத்துக்கு அவனை வந்து எந்த ஒரு, அதாவது மனசில் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவனை சந்தோஷமாக வச்சுக்கணும், அவனுக்கு அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னங்காட்டியும் ஆதி வந்து அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறான். எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா போகிற பிளானை கேன்சல் பண்ணிடுவான்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு எபிசோடில். ஏன்னா அவன் நிற்கிற போஸை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சுது. இனி மித்ராக்கு அவ்வளோதான் ஆப்பு வந்துருச்சு, இனி டென்ஷனில் தான் வீட்டுக்கு போவான்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. என்னை பொறுத்தளவு இதுக்கு வந்து நான் ஆதியை திட்டி போடுறதா இல்லை யாரை திட்டி போடுறதுனே எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும்தாங்க இவன் வந்து செவனேன்னு கிளம்பி போயிருக்கலாம், மித்ராவோடையே கிளம்பி போயிருக்கலாம். ஆரதிக்கிட்ட வந்து அவங்க சுதாகர் அந்த பக்கியவே வந்து பிஎஃப் பணத்தை கொடுக்க சொல்லிட்டு இவன் போயிருக்கணும், சரியா? நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள். பாரதி வந்து ஆதியை பார்க்குற நேரமெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி குட்டி ஆதிக்கு சரியான பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறது தான் எல்லாரோட கண்ணோட்டோட பார்வையும் அப்படி தான் இருக்கும். உண்மைதானே? கரெக்டாக நீங்கள் பாருங்கள், அவன் வந்து என்னென்ன பண்ணும்போதெல்லாம் பிரச்சனை வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைக்கெலாம் பின்னாடி இருந்தது வந்து மித்ரா, அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து அது அப்படி தெரியாது இல்லையா? அவளுக்கு அப்படி தானே தோணும் பாரதிக்கு. இன்னும் வந்து மித்ரா தான் இந்த மாதிரி வேலைத்தனம்லாம் மித்ரா தான் பண்ணுறான்னு சொல்லி பாரதிக்கும் தெரியாது, புரியுதுங்களா? அப்போ அவளுக்கு என்ன தோணும், இவர் வந்து ஹெல்ப் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு கூடயே தான் வருதுன்ற அந்த மைண்ட் செட்டு தான் அவளுக்கு தோணும். அதுதான் உண்மை. அந்த மாதிரி தான் இப்போ அந்த பையனுக்கு இதாக இருக்குது. செவனே நீ வீட்டுக்கு வந்தானா ஹெல்ப் பண்ணானான்னு போயிட்டே இருந்திருக்கலாம். குழந்தைங்களோட ரொம்ப இப்படி தான் வந்து இதயம் பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட அட்டாச் ஆகி ஜனனி மனசை கலைச்சு, அதுக்கப்புறம் வந்து 2 பேர்த்தையும் ஜனனியை கல்யாணம் பண்ணி கடைசியில் அந்த பிள்ளைய அங்கிள்னு சொல்ல வச்சுட்டு போயிட்டான் அமெரிக்காவுக்கு, நினைவலைகள் அழிச்சு. இப்போ இந்த குழந்தை மூலியமாக போகிறேன்னு சொல்லி அந்த குழந்தை அப்செட் ஆகி மயக்கம் போட்டு கடைசியில் ஹார்ட்டில் பிரச்சனை வந்துடுது தான் உண்மை மிச்சம். கடவுளே. அது தமிழை விட்டுட்டு போகும்போது கூட இவனுக்கு இவ்வளோ வருத்தம் இல்லை கைஸ். நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள். டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போவான். தமிழை விட்டுட்டு போகும்போது கூட டாட்டா பாய் பாய் சி யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். இங்கே ஆதித்யா மயக்கம் போட்டு விழுந்த உடனே இவனுக்கு அப்படியே காரில் அப்படி ஒரு நடிப்பு கைஸ். உண்மையிலே யாருமே இப்படி நடிக்க மாட்டாங்கடா சாமி. அப்படி ஒரு நடிப்பு. வேகமாக வந்து ஆதித்யாவை தூக்குறான். ஏன்னா அவன் ரத்தம் இல்லையா, தமிழ் வந்து வாசுவோட ரத்தம் தானே, அதனால இவனுக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் உண்மை. குட்டி ஆதித்யா தான் இவனுக்கு வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவன் நடந்துக்கிற விதம் எல்லாமே. அவ்வளோதான். வேறு இது என்னத்தை யாரை பேசி என்ன திட்டுறது எனக்கு ஒன்றுமே தெரியல. டைரக்டர் திட்டுறதா இல்லை யாரை திட்டுறதுனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆதி அமெரிக்கா போக மாட்டான், அது மட்டும் கன்ஃபார்ம். மித்ராவுக்கு அடுத்து மித்ராவுக்கு நாமம் போட்டாச்சு. மித்ராவுக்கு பெரிய ஒரு நாமம் போட்டாச்சு, சரியா? மித்ரா போய் சுதாகர் உங்கள் அண்ணனையும் அங்கே அண்ணனும் நீங்களும் போய் வீட்டில் போய் பிளான் போடுங்கப்பா, வீட்டில் போய் பிளான் போடுங்க. போங்க. அமெரிக்காலாம் நீங்கள் எல்லாம் போக மாட்டீங்க, ஆதி முடிவு பண்ணிட்டாப்புல, சரியா? வேறு என்ன கைஸ், அவ்வளோதான். இதயம் சீரியலில் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை கைஸ். நாடகம் நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. எவ்வளோ தூரம் தான் இந்த நாடகத்தை எழுப்பீங்க? ஒரு மனோவுக்கு எப்போ உண்மை தெரிய போகுது இதுன்னா பாரதியோட புருஷன்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த மனோவும் யார்
மித்ராவோட தங்கச்சியும் எப்போ லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்புறம் வந்து எப்போ வந்து ஆதிக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய போகுது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சீக்கிரம் இந்த கதையை முடிச்சு தொலைங்க. இதயம் சீரியல் நல்லாவே இல்லை. சீக்கிரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் முடிச்சு தொலைங்க. முடியல எங்களால். ஓ அப்பா, குழந்தைங்க மேலே அட்டாச் ஆகி கடைசியில் அந்த குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி ஆகிற அளவுக்கு ஏன்டா இந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்க? பார்க்க முடியல எங்களால். அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன? அவ்வளோதான். நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஆதி வந்து அமெரிக்கா போக மாட்டான், அது கன்ஃபார்ம். ஏன்னா நிற்கிற போஸை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. நீ மறுபடியும் மித்ரா இங்கே தான் இருப்பா, மறுபடியும் பாரதிக்கு குடைச்சல் கொடுப்பா. இனி இவனுக்கு வேறு ஹார்ட் பிரச்சனை சொல்லிட்டாங்க. இனி என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல மித்ராக்கா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. வேறு என்ன சீரியல்? மனசெல்லாம் இப்போ தான் ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வீரா சீரியல் ஏதோ ஆட்டோ போட்டியெல்லாம் வச்சு நடத்துவாங்களான் இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணா சீரியல் அது ஏதோ ஒரு திசையில் போயிட்டுருக்குது. அப்புறம் வேறு என்ன? கார்த்திகை தீபம் துர்கா வந்து கல்யாணம் பண்ணிடுவாளாட்டு இருக்குது. கல்யாணம் பண்ணி தாலியை மறைக்கிறாளாமா. நீ என்னென்ன கதை கொண்டு வர்றாங்கன்னு தெரியல. கார்த்திகை தீபம் முடியக்கூடாது, என்னைய கேட்டால் முடியக்கூடாது. சில பேர் ஆனால் முடிய போகுதுங்கிறாங்க. நீ என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மௌனம் பேசியதே சூப்பர். ரொம்ப பிடிச்ச நாடகம் மௌனம் பேசியது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எல்லா நாடகத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த நாடகத்தில் வந்து, ஒரு பிரச்சனையே ஏதோ ஒன்று வரும். ஆனால் அதுக்கு சொல்யூஷன் வந்து துளசி சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை துளசி வந்து அதை காப்பாற்றுற மாதிரி இருக்கும், இல்லை துளசிக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த சீரியல் இருக்கும். நல்லா இருக்கும். அவங்க பண்ணுற வில்லத்தனம் எல்லாம் யாராவது ஒரு ஆள் கண்காணித்து துளசிக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை துளசி நல்லது பண்ணுவாள். உண்மையிலே மௌனம் பேசியதே சூப்பராக இருக்குது நாடகம். அவ்வளோதான் கைஸ். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நாங்களும் சாப்பிட்டாச்சு. சரி, உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். தயவுசெய்து இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்கடா. இதயம் சீரியலுக்கு முடியலடா, எங்களால் பார்க்க முடியல. சரியா? ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.